மாடல் நம்பர் 5ல் கொஷின் நம்பர் 1 a, b, c என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3 பவர் a, 3 பவர் b, 3 பவர் c என்பன ஒரு டேஷ் ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது ஒரு பெருக்கு தொடர் ஆகும். அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் நம்மளா ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம் பாருங்களேன். இஃப் a, b, c என்பன 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாமே. அப்போது டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பவர் 1, 3 பவர் 2, 3 பவர் 3ன்னு இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் 3, 9, 27 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கு பாருங்கள். 9/3 9/3ங்கிறது 3, அது மாதிரி 27/9 அப்படிங்கிறது 3. ஸோ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்டில் கூட்டுத்தொடரில் எப்போதும் வித்தியாசம் சமமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் தான். ஆல்ரெடி இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல சும்மா ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன இந்த பாயிண்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 அப்படின்னு முன்னாடி எழுதியிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை தான் இது இங்கே ஞாபகப்படுத்துது. சரிங்களா? ரைட். அடுத்தது கொஷின் நம்பர் 2. T1, T2, T3 என்பன T1, T2, T3 என்பன ஒரு தொடர் வரிசையில் உள்ளன எனில் T6, T12, T18 என்பது ஒரு டேஷ் தொடர் ஆகும். T1, T2, T3 என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் T6, T12, T18 அப்படிங்கிறது டேஷ் தொடர் இல்லை, கூட்டுத்தொடர். இது ஒரு கூட்டுத்தொடர் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 6, டேர்ம் 12, டேர்ம் 18 டேர்ம் இது. அதாவது இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க T1, T2, T3 என்பன ஜஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு நம்மளா நம்பர் கொடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்போது T6, T12, T18 என்னவா தான் இருக்கும்? 6, 12, 18 தான் இருக்கும். இது பாருங்க 1, 2, 3 இருக்குல்ல. அப்போ இதுவும் 1, 2, 3 தான் இருக்கு. கூட்டுத்தொடர் வரிசையில் இங்க பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 6, 8, 10, 12, 14 அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டேர்ம் 1 அப்படின்னு சொல்லுவீங்க, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5 அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ டேர்ம் 6 எப்படி இருக்கும்? டேர்ம் 12 எப்படி இருக்கும்? டேர்ம் 18 எப்படி இருக்கும்? ஒரு வரிசையில் எல்லாமே கூட்டுத்தொடராக தானே இருக்கும். அதை தான் இங்கே கொஷினாக இந்த வார்த்தைகளாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் குழப்பம் அடைகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கூட்டுத்தொடர் தான் அது. சரிங்களா? இந்த மேலே இருக்கிறதுல வந்து பவரில் இருக்கனால அது வந்து பெருக்கு தொடராக மாறிடுது. இங்கே பாருங்கள், ABCங்கிறது பவரில் இருக்கனால அது பெருக்கு தொடராக மாறிடுது. இங்கே வந்து ஒரே வரிசையில் இருக்கனால அது கூட்டுத்தொடராகவே தான் இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். சரி, ஓகே. அடுத்தது கொஷின் நம்பர் 3. ABC என்பன ஒரு
தொடர் வரிசையில் உள்ள கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள். 3 அடுத்தடுத்த உறுப்புகள். சரிங்களா? ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்த உறுப்புகள். ஃபுல் ஸ்டாப். இதில் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த 3 அடுத்தடுத்த உறுப்புகள். 3 அடுத்தடுத்த உறுப்புகள். ஸ்டாப். அப்போ எனவே x பவர் b மைனஸ் c இன்ட்டு y பவர் c மைனஸ் a இன்ட்டு z பவர் a மைனஸ் b இதனுடைய மதிப்பு என்ன? இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் குரூப் 4ல் ஸ்கூல் புக்ஸ் வந்து அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ தியரி மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் இது. ஆக்சுவலி கொஷின் ஒரு முறை ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள். எக்ஸ் கமா ஒய் கமா இசட் என்பன பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த 3 அடுத்தடுத்த உறுப்புகள். எனவே எக்ஸ் பவர் பி மைனஸ் சி, ஒய் பவர் சி மைனஸ் ஏ, இசட் பவர் ஏ மைனஸ் பி இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் என்ன எழுதுவோம்? நம்ம ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு எழுதுவோமா? இந்த ஃபார்முலா சொல்லுங்க. அதாவது அடிமானம் வந்து வேற வேறையா இருந்தாலும் மேலே வந்து நம்ம கூட்டிக்கலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஒய் இசட் அப்படியே 3ஐயும் பெருக்கிக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட் அப்படியே 3ஐயும் பெருக்கிக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற அடுக்கும் எப்படி வரும்னா பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். ஸோ இங்கே என்னெல்லாம் கேன்சல் ஆக போகுதுன்னா, ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல் ஆகிடும், மைனஸ் சிக்கு ப்ளஸ் சி கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஏக்கு ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா எக்ஸு ஒய் இசட் பவரில் 0 இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, anything பவர் 0 மட்டும் போட்டுறாதீங்க, தப்பாயிரும். anything பவர் 0 வேல்யூ 1 இதுதான் ஆன்சர். anything பவர் 0 is equal to 1. புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையுடன் ஒரு தொடர் வரிசையுடன் ஒரே மாறிலியை கூட்டினாலும் கழித்தாலும், ஒரே மாறிலியை, மாறிலினா ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஒரே மாறிலியை கூட்டினாலும் கழித்தாலும் அது கூட்டுத்தொடராகவே தான் இருக்கும். கூட்டுத்தொடராகவே இருக்கும். தொடராகவே இருக்கும். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்த பாயிண்ட், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையுடன் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியை
பூஜ்ஜியமற்ற மாறிலியை கொண்டு பெருக்குவதால் அல்லது வகுப்பதால், பூஜ்ஜியமற்ற மாறிலியை கொண்டு பெருக்குவதால் அல்லது வகுப்பதால் அது கூட்டுத்தொடராகவே தான் இருக்கும். அது தொடராகவே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஏ கமா பி கமா சி கமா எல் கமா எம் கமா என் என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில், கூட்டுத்தொடர் வரிசை எனில், கூட்டுத்தொடர் வரிசை எனில் 3a plus 7, 3b plus 7, 3c plus 7, 3l plus 7, 3m plus 7, 3n plus 7 இப்படி போயிட்டே இருக்கும் இந்த வேல்யூஸ். என்பன ஒரு டேஷ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு மாறிலியை வந்து கூட்டினாலும் சரி கழித்தாலும் சரி அதனோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், கூட்டுத்தொடர் ஆகும், கூட்டுத்தொடராகத்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் மாறிலின்னு நான் சொல்கிறது ஏயை சொல்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட், அதோட என்ன வேல்யூ சேம் வேல்யூ நீங்கள் கூட்டிகிட்டே இருந்தாலும் அது ஒரு கூட்டுத்தொடராகத்தான் இருக்கும். ரைட். அடுத்தது டைட்டில் கொடுத்துக்கோங்க, சிறப்பு தொடர்கள். ஸோ மாடல் நம்பர் 6 நோட் பண்ணிவிட்டு சிறப்பு தொடர்கள் அப்படின்னு டைட்டில் கொடுத்துக்கோங்க. மாடல் நம்பர் 6 அதில் சிறப்பு தொடர்கள். இங்கிலீஷில் ஸ்பெஷல் சீரீஸ். ரைட். கொஷின் நம்பர் 1, 1 plus 2 plus 3 plus up to plus 60 இதனுடைய கூடுதல் யாது? இது வந்து சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம் தான் முந்தா நேற்றுலாம் ஹோம்ஒர்க் கொடுத்தோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். முதல் இயல் எண்களுடைய கூடுதல். சரிங்களா? ஃபார்முலா முதல் இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா யாராச்சும் சொல்ல முடியுங்களா? n plus 1 divided by 2. வெரி குட். n into n plus 1 divided by 2. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல n அப்படிங்கிறது 60. ஸோ லாஸ்ட் வேல்யூ தான் n. ஸோ 60 into 61 divided by 2. 1830. ஆமாம், 1830. 2ஆல் அடிச்சிங்கன்னா 30. ஸோ 61 இன்ட்டு 30, 0 3 6 3 18, 1830 அப்படிங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம் போகலாம். ஓகே, செகண்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, மாடல் நம்பர் 6லயே கொஸ்டின் நம்பர் 2. டவுட் சார். சொல்லுங்க. காம்பினேஷன் மெத்தட் சொன்னீங்களா சார்? ஆமாம், கிரிக்கெட் வீரர் சம் கொடுத்துருப்பேன் நேற்று. அது இல்ல, இந்த படம் கொடுத்துட்டு ஜபகம் சதுரம். ஆமாம் ஆமாம், அந்த கட்டத்தை கவுண்ட் பண்ணி நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி போட்டு ஆன்சர் வந்துருமா சார்? தாராளமாக. நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தது கவுண்ட் பண்ணி போட சொல்லி கொடுத்துருந்தது. சரிங்களா? ஆனால் நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ லிங்க்கில் கொடுத்துருந்தேன். சரிம்மா, கிளாஸில் ஹோம்ஒர்க் சம்மில் அதில் யூடியூப்பில் சொன்னது வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆமாம், நீங்கள்
நான் என்னன்னா அந்த ஷார்ட்கட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா செவ்வகம்னா கியூபு, சதுரம்னா ஸ்கொயர்டு. தாராளமாக நீங்கள் நம்பி அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கவுண்ட் பண்ணி போகிறத காட்டிலும் அது ரொம்ப குயிக்காக ஆன்சர் கொண்டு வந்துடும். நிறைய சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க ஆ அதனால ஆமாம், அப்போ நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. செவ்வகம்னாவே கியூப் தான். சரிங்களா? அந்த கியூபுக்குரிய ஃபார்முலா. சதுரம்னாவே ஸ்கொயருக்குரிய ஃபார்முலா. ஓகே சார். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. 3 + 3 + 6 + 9 + up to +96 இதனுடைய கூடுதல் யாது? 3 + 6 + 9 + up to 96 இதனுடைய கூடுதல் யாது? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, காமனாக எல்லாத்துலேயும் என்ன நம்பருங்க இருக்குது? 3 இருக்குது பாருங்க. 3 அதாவது 3 of 1 ப்ளஸ் 2 2 6 அடுத்தது ப்ளஸ் 3 3 9 ப்ளஸ் அப் டு 96 அப்படின்னா 3 9 3 6. புரியுதுங்களா? ஸோ காமனாக இருக்கிற 3யை நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ 1 + 2 + 3 அப் டு 32ன்னு வருது. இப்போ நான் எனக்குரிய இந்த இயல் எண்களுடைய ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா என்னால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபார்முலா வந்து n × n + 1 டிவைடட் பை 2. அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ நம்பர் வந்து 3ல் ஆரம்பித்தனால நம்ம 3யை காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ எடுத்திங்கன்னா 3 × இந்த இடத்துல எண்ணுங்கிறது 32. சரிங்களா? அப்போது 32 × 33 டிவைடட் பை 2 இப்படி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 2 6 2 12ன்னு வரும். ஸோ 16 33 பெருக்கி பாருங்கள். 16 33 6 3 18 1 1 3 3 6 3 18 18 2 20 21 22. ஸோ 2 இங்கே 2 1 3 3 ஸோ 5 528 வரும். அதை திருப்பியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 3 24 2 2 6 8 5 3 15. அப்போ ஆன்சர் 1584 அப்படிங்கிறது இதுக்குரிய ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைன்னா நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். மேடம் போகலாம் அடுத்த சம். ஓகே ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 இப்போ நீங்கள் தான் சம்மை சால்வ் பண்ணி சொல்ல போகிறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் சம் தான் இப்போ கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் ட்ரை பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3 51 + 52 + 53 + அப் டு 92 92. சரிங்களா? இதனுடைய கூடுதல் யாது? இதனுடைய கூடுதல் யாது? இது அப்படியே மாடல் நம்பர் கொஸ்டின் நம்பர் 2ஓட மாடல் இல்லை. பட் இருந்தாலும் இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஹோம்ஒர்க் சம்மில் கொடுத்தது தான். ஜஸ்ட் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள், இல்லைனா நானே சம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 51 + 52 + 53 அப் டு +92 இதனுடைய கூடுதல் யாது? ஸோ கொஷின் வந்து 51லேருந்து ஆரம்பித்தாலும் நமக்குரிய ஃபார்முலா முதல் n இயல் எண்களின் கூடுதல் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு இருக்கு. n × n + 1 டிவைடட் பை 2 இது ஃபார்முலா. ஆனால் முதல் n இயல் எண்கள், ஆனால் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது என்னவோ 51லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா
ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கொஷினை 1ல் இருந்து நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 + 2 + அப் டு 92 வரைக்கும் நான் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன் சார் 51லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்கள் ஏன் 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? ஏன்னா நமக்கு வந்து முதல் எண் இயல் எண்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. 51, 21, 71லாம் கிடையாது. அப்போது 1லேருந்து 92 வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. அதிலிருந்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற வேல்யூவை கழிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 51லேருந்து 92க்கான ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். இதை கரெக்டாக பிடிச்சி எழுதிட்டிங்கன்னா பின்னாடி ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதுதான் n, இந்த இடத்துல இதுதான் n. அப்போ n × n + 1 / 2 அப்படிங்கிறனால 92 × 93 / 2 மைனஸ் 50 × 51 / 2. சிம்பிளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோதான், 3 ஸ்டெப்பு தான். சிம்பிளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். மூவாயிரத்தி மூணு சார். 3003 கரெக்ட். ம். ஸோ ஃபஸ்ட்டு 4278 வருது, அடுத்து 1275 வருது. சிம்பிளை பண்ணிங்கன்னா 8ல் 5 போச்சுன்னா 3, 7 0 0 3, 3003ங்கிறது ஆன்சர். சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். பெருக்கத்தோடலாம் முடிஞ்சிச்சு சார். சம்பளம் பின்னாடி வரும், உங்களுக்கு 2 சேர்ந்து வரும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்லேயே 2-3 சம் கொடுத்துருப்பேன், பெருக்கத்தோட சம் கவனிச்சிங்களா? ஓகே ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4. One plus 3 plus 5 plus up to plus 71 இதனுடைய கூடுதல் யாது? 1 plus 3 plus 5 plus 71 இதனுடைய கூடுதல் யாது? ஸோ ஃபார்முலா சொல்லிடுறேன். ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா n². இது தெரிஞ்சிருக்கணும். ஒற்றைப்படை எண்களினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா n². சரி சார், அப்போ n = 71 அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தப்பாயிரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, n = 71 கிடையாது. ஏன்னா 1 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றைப்படையிலேயே போகுது. ஸோ எவ்வளோ நம்பர் இருக்குன்னு தெரியாது. இப்போ 1 2 3 4 5 6 அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 அப் டு 71 வரைக்கும் போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மொத்தம் வந்து உறுப்புகளுடைய எண்ணிக்கை வந்து 71 சார்னு. இது ஒற்றைப்படை எண்களில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். முக்கியம் அது. n அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பேன். லாஸ்ட் வேல்யூ தெரியும், ஃபஸ்ட்டு வேல்யூ தெரியும். L - A டிவைடட் பை D + 1. சரிங்க, எல்லுங்கிறது லாஸ்ட் வேல்யூ 71, ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ 1, டிஃப்ரென்ஸுங்கிறது 2 உறுப்புகளுக்கு இடையுள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ 3 - 1 = 2.
5 மைனஸ் 3 போட்டாலும் 2 தான். சரிங்களா? 2. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 71 மைனஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஸோ அப்போ 70/2ன்னு வரும், 35ன்னு வரும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இந்த இடத்துல 36ன்னு வரும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 36. இப்போ டைரெக்டாக நீங்கள் n ஸ்கொயரில் அப்ளை பண்ணிக்கலாம். 36 × 36. 6 6 36 3 3 18 3 18 18 18 36 39 3 3 9 12 1296ங்கிறத ஆன்சர். சரிங்களா? கொஞ்சம் கவனமாக ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்பர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதில் கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் எல்லாமே சேர்த்தே வந்துடும் எண்ணியல்ல. இது 36 36 சார் போட்டீங்க. இதோ மேலே ஒரு ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்க. ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் n ஸ்கொயர். ம் ம் ஓகே. ஓகே ரைட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. 1 + 4 + 9 + 16 + up to +225 இதனுடைய கூடுதல் யாது? ஸோ பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கொயர் வேல்யூவில் இருக்குது. பாருங்கள், 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப் டு 15 ஸ்கொயர். 15 15 225. அப்போ உங்களுக்கு ஃபார்முலா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். என்னது? வர்க்க எண்களின் கூடுதல். வர்க்க எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ ஃபார்முலாலாம் முன்னாடியே ஃபஸ்ட் பேஜில் எழுதியிருப்பீங்க. இருந்தாலும் ஃபார்முலாவுக்கு நான் தனியாக ஒரு நோட்டு போட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்பப்போ படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபார்முலாக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதில் இந்த ஃபார்முலாலாம் எழுதியும் வச்சுக்கோங்க. ஸோ வர்க்க எண்களின் கூடுதல் வந்து n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து கண்டினியூஸாக தானே இருக்குது. தாராளமாக n இஸ் ஈக்குவல் டு 15 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 15 × n + 1 16 × 2n அப்போனா 15 2 30 31 டிவைடட் பை 6. சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். 2 3 6 I3 15 1 2 8 2 40 I8 40 31 0 4 3 12 1240 அப்படிங்கிறது ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம் போவோம். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் ப்ளஸ் அப் டு 20 கியூப் இதனுடைய கூடுதல் யாது? இதனுடைய கூடுதல் யாது? 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் அப் டு ப்ளஸ் 20 கியூப் இதனுடைய கூடுதல் யாது? ஸோ ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனது கன எண்களின் கூடுதல். கன எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்.
n into n plus 1 divided by 2 whole square அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. ரைட். ஆனால் இங்கே நமக்கு 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே இது நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். 1லேருந்து 20 வரைக்கும் எடுங்க. அதில் 1லேருந்து 9 கழிச்சிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் அப் டு ப்ளஸ் 20 கியூப் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. அதில் 10க்கு முன்னாடி என்ன இருக்கோ அது வரைக்கும் கழிச்சிருங்க. 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் அப் டு 9 கியூப் வரைக்கும் கழிச்சிருங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2னா இந்த இடத்துல என்னங்கிறது 20, இந்த இடத்துல என்னங்கிறது 9. அப்போது 20 இன்ட்டு 21 பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அந்த இடத்துல 9 இன்ட்டு 10 பை 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே இருபது இன்ட்டு எப்படியே சொல்லிக்குதுங்க, 10 பை 100, 10 இது வந்து 5. சரிங்களா? ரைட். 10 10 100, 21 ஸ்கொயர்டுங்கிறது 441 மைனஸ் 9 81, அடுத்து 5 5 25. சரிங்களா? ஸோ அடுத்தது இது வந்து 44 1 2 0 வந்துடும். அதுக்கு வந்து 81 25 பெருக்குனீங்கன்னா 81 25 ஓரஞ்சு 5 திருப்பி 8 5 40 2 8 2 16. ஸோ 5 2 10 2 ஸோ 2025 வரும். இது ரெண்டுக்கும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ திருப்பி இந்த இடத்துல வந்து 0. ஸோ 40 திருப்பி 4 2 போச்சுன்னா 2, 42,075ங்கிறது ஆன்சர். டவுட் இருக்குங்களா? ஓகே. ஓகே, அடுத்த சம் போலாங்களா? கொஸ்டின் நம்பர் 7 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஆல்ரெடி ஹோம்ஒர்க் சம்மில் ஒரு கடிகாரம் சம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் வார்த்தைகள் தான் ஒரே மாதிரி இருக்கும், சம் வந்து வேறு. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறையும் 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3 என்றவாறு ஒலி எழுப்புமானால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதில் ஒரு வாரத்தில் எத்தனை முறை அது ஒலிக்கும்? ஒரு வாரத்துக்கு அது எத்தனை முறை ஒலிக்கும்? ரெண்டாவது, ஒரு வாரத்தில் எத்தனை மணிகளை ஒலித்திருக்கும்? எத்தனை பெல்ஸ் வந்து சவுண்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3 என்றவாறு ஒலி எழுப்புமானால் ஒரு வாரத்தில் எத்தனை முறை அது ஒலிக்கும்? ஒரு வாரத்தில் எத்தனை மணிகளை அது ஒலித்திருக்கும்? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 1, ஒரு நாளைக்கு, சரிங்களா, ஒரு நாளைக்கு அது வந்து 24 முறை வந்து பெல் அடிச்சிருக்கும். ஒரு நாளைக்கு 24 முறை வந்து அது வந்து பெல் அடிச்சிருக்கும்.
அப்போ ஒரு வாரத்திற்கு அப்படின்னா guys நல்லா கவனிங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எத்தனை முறைன்னு தான் கேட்குறாங்க, எத்தனை பெல்லுன்னு கேட்கல. சார் 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3னா அப்போ 1 + 2 3, 3 3 6, 6 4 10 அப்படி கவுண்ட்டு தானே சார் வரும். இல்லை அதை கேட்கல. அந்த கவுண்ட் கேட்குறது 2வது கொஸ்டின். எத்தனை மணிகள், அது கவுண்ட் கேட்குறது 2வது கொஸ்டின். இது எத்தனை முறை. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறை அடித்தாலும் அது 1 தான், 2 முறை பெல் அடித்தாலும் அது 2 தான், இப்போ 3 முறை முடித்தாலும் அது 1 முறை தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 10 மணிக்கு 10 பெல் அடித்தாலும் அது 1 முறை பெல் அடிக்குதுன்னா அது வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். புரியுதுங்களா? 12 மணிக்கு 12 பெல் அடித்தாலும் அது 1 முறை பெல் அடிக்குதுப்பா, அவ்வளோதான். கவுண்ட்டுக்கு இங்கே கால்குலேட் பண்ண கிடையாது. எத்தனை முறை அது ஒலிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 24 முறை ஒலிக்கும். அப்போ ஒரு வாரத்திற்கு 7 நாள், 7 × 24, 7 28, 2 7 14, 168 முறை ஒலித்திருக்கும். இப்போ 2வது கொஸ்டின் தான் கவுண்ட்டு. எத்தனை பெல்லு கொடுத்துருக்கோம். 1 மணிக்கு 1 பெல்லு, 2 மணிக்கு 2 பெல்லு, 3 மணிக்கு 3 பெல்லு, அப்படியே 12 மணி வரைக்கும் 12 பெல் அடிக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை பெல் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் கணக்கு மாதிரி. இது அது எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபார்முலா வச்சு ரொம்ப ஈஸியாக அது சால்வ் பண்ணிட முடியும். அதாவது பாருங்கள், 1 மணிக்கு 1 பெல்லு, 2 மணிக்கு 2 பெல்லு, 3 மணிக்கு ஒரு 3 பெல்லு, அப்படியே 12 மணிக்கு 12 பெல் அடிக்குது. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம். முதல் இயல் எண்களினுடைய கூடுதலுக்கான ஃபார்முலாவை எடுத்துக்கலாமா. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா இதுதான். முதல் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்னங்கிறது என்னது, சீக்வன்ஸாக தானே இருக்குது. அப்போ 12 தாராளமாக எடுத்துக்கலாம். 12 × 13 டிவைடட் பை 2, 6 × 12, அடுத்து 3 18 1 7 78. ஸோ 13 78. நல்லா கவனிங்க, இது 1லேருந்து 12 மணி வரைக்கும். சரிங்களா? 12 மணி வரைக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. மறந்துடாமல் × 2 போட்டுக்கோங்க. ஏன் மல்டிப்ளை வித் 2 போகிறேன்னு புரியுதுங்களா? இதை நம்ம கால்குலேட் பண்ணது 1லேருந்து 12 மணி வரைக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். காலையில் 12, நைட்டு 12. அப்போது × 2 போடணும். 8 2 16 மிச்சம் 1, 7 2 14, 156. புரியுங்களா? ஒரு நாளைக்கு 156 பெல்லு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு வாரத்திற்கு, இது வந்து ஒரு நாளைக்குங்க, ஒரு நாளைக்கு 156 பெல்லு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு வாரத்திற்கு 1092. ஆமாம், 156 × 7. 6 7 7 35, 6 7 42, 4 7 35, 9 3, 1 7 7 10, 1092 தான் ஆன்சர். இந்த மாதிரி சம்பவம்லாம் தாராளமாக எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாழ்வியல் கணக்குகள். அடுத்த சம் போலாங்களா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, இது பாருங்க. ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3 என்றவாறு ஒலி எழுப்புமானால் ஒரு வாரத்திற்கு எத்தனை முறை அது ஒலிக்கும். 2வது கொஸ்டின், ஒரு வாரத்தில் அது எத்தனை மணிகளை ஒலித்திருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எத்தனை முறைன்னு தான் கேட்குது. எத்தனை முறை. அது நீங்கள் 10 மணிக்கு 10 பெல் அடித்தாலும் அது ஒரு முறை தான் நம்ம எடுத்துப்போம். 11 மணிக்கு 11 பெல் அடித்தாலும் அது ஒரு முறை தான் நம்ம எடுத்துப்போம். அப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 முறை அடிச்சிருக்கோம். ஏன்னா 24 மணி நேரம் இருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரங்கிறனால 24 முறை அடிச்சிருக்கோம். ஒரு வாரத்திற்கு அப்படிங்கிறனால 7 × 24, 168 முறை ஒலிக்கும். சரி, இப்போ 2வது கொஸ்டின் தான் முக்கியமானது. ஒரு வாரத்தில் எத்தனை மணிகளை ஒலித்திருக்கும். இப்போ தான் நீங்கள் கவுண்ட் பண்ண போகிறீங்க. 1 மணிக்கு 1 பெல்லு, 2 மணிக்கு 2 பெல்லு, 3 மணிக்கு 3 பெல்லு, 4 மணிக்கு 4 பெல்லு, அப்படியே 12 மணிக்கு 12 பெல்லு வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3
அப் டு 12. இது முதல் எண் இயல் எண்களுடைய கூடுதல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இந்த இடத்துல n கண்டினியூஸ் நம்பரால் இருக்கனால 12 அப்படிங்கிறதா n. 12 இன்ட்டு 13 டிவைடட் பை 2. சிம்பிளை பண்ணிங்கன்னா 78. இந்த இடத்துல ஏன் நம்ம மல்டிப்ளை வித் 2 போட்டிருக்கோம்? நம்ம கால்குலேட் பண்ணது 1லேருந்து 12 மணி வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ 12 இன்ட்டு 2 24 தானே. அப்போ வரக்கூடிய வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு 156 பில், ஒரு வாரத்திற்கு 156 இன்ட்டு 7 1092ங்கிறத ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. ஒரு விருந்து நிகழ்வில் கலந்து கொண்ட மொத்தம் 30 நபர்கள் ஒருவருக்கொருவர் ஒரு முறை மட்டுமே கை குலுக்க வேண்டும். ஒரு முறை மட்டுமே கை குலுக்க வேண்டும் என்ற நிபந்தனைப்படி மொத்தம் அங்கு எத்தனை கை குலுக்கல்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். கை குலுக்கல் சம்லாம் டிஃபால்ட்டுங்க. ஃபார்முலா நோட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, ஹோம்ஒர்க் சம்லையும் கொடுத்துருப்பேன். இந்த கை குலுக்கல் அப்படின்னு தனியாகவே உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. கை குலுக்கல் சம்னாவே அது n இன்ட்டு n - 1 டிவைடட் பை 2. சரிங்களா? 30 நபர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சம்மு தான் பெருசு, மெத்தடு ரொம்ப ஈஸி. 30 இன்ட்டு n - 1 அப்போ 29 டிவைடட் பை 2 15. 29ஐயும் 15ஐயும் பெருக்கி போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். 95 45 4 I2 10 9 19 20 23 2 2 4. இப்போ ஆன்சர் 435 கை குலுக்கல் நடந்திருக்கும். இதெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரே ஃபார்முலா n இன்ட்டு n - 1 டிவைடட் பை 2. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த சம்பவம். கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9. 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்க அளவுகளாக கொண்ட 15 சதுரங்களின் மொத்த பரப்பை தேர்க. பக்க அளவு கொடுத்துருக்காங்க, 15 சதுரங்களுடைய மொத்த பரப்பு கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பக்க அளவு இஸ் ஈக்குவல் டு
10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்படியே 24 வரைக்கும் போகுது. அப்போ பரப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? பரப்புனாவே நம்ம ஏ ஸ்கொயர்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஏன்னா சதுரம்னு கொடுத்துட்டாங்களே, அப்போ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்? பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட். அப்போ 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 11 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 12 ஸ்கொயர்ட் அப் டு ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஏன் சார் ப்ளஸ் போடுறீங்க இடையில? அவங்க கேட்குறது மொத்த பரப்பு கேட்குறாங்க, டோட்டல் பரப்பு கேட்குறாங்க. அதனால நான் இடையில ப்ளஸ் போடுறேன். ரைட். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்ச மெத்தட் தான். அதாவது என்னது? வர்க்கங்களுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா. வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இது ஃபார்முலா. ஆனால் முதல் n இயல் எண்களாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா. முதல் n இயல் எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் தான் இந்த ஃபார்முலா. ஆனால் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி சம்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 1லேருந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிடுங்க. 1லேருந்து எது வரைக்கும்? 9 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இங்கே என்னோட வேல்யூங்கிறது 24, இங்கே என்னோட வேல்யூங்கிறது 9. ஸோ 24 இன்ட்டு 25 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1. அப்போ 24 ப்ளஸ் 2 48 49 டிவைடட் பை 6 மைனஸ். இப்போ n இஸ் ஈக்குவல் 9 இல்லை? அப்போ 9 இன்ட்டு n ப்ளஸ் 1 9 ப்ளஸ் 1 10 இன்ட்டு 2n. அப்போ நான் 9 2 18 19 டிவைடட் பை 6. சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 6 ஈராறு 12 3 18 4 24. திருப்பி இங்கே 2 6 2 10 1 3 3 9. சரி. 25 4 100 4900 மைனஸ் 5 15. அப்போ 19 15ங்கிறது 285. கழிச்சிங்கன்னா 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 8 போச்சுன்னா 1, திருப்பி 8ல் 2 போச்சுன்னா 6, திருப்பி இங்கே 4. இப்போ 4615ங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன், அதோட கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே. அதிகபட்சம் திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த டாபிக் முடிஞ்சிடும். எப்போ டெஸ்ட் வச்சுக்கலாம்னு நீங்களே சொல்லுங்கள். புதனார் வியாழன் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. வியாழன் ஓகேங்களா? இந்த வரைக்கும் என்னென்ன டாபிக் நம்ம முடிச்சிருக்கோம்? தனிவட்டி, கூட்டு வட்டி, ஹெச்சிஎஃப், எல்சிஎம். கண்டிப்பாக இது திங்கள் அல்லது செவ்வாய் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டம், அதாவது எண்ணியல். ஓகே. அடுத்தது கேட்பீங்க ப்ளஸ் அந்த பண்ணீங்களா, அதுல இருந்து கேட்பீங்களா? என்னம்மா சொல்லுங்க, என்ன டவுட் கேட்டீங்க சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களே, இந்த பகுஎண் பகாஎண் அதுக்கப்புறம் ஸ்டார் பகாஎண். ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அது தியரியா கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. எண்ணியல்ல உங்களுக்கு கூட்டுத்தொடர் வரிசையும் பெருக்கு தொடர் வரிசையுமே உள்ள வந்துடும். உங்களுக்கு வந்து மற்ற எல்லாத்துலேயும் தனியாக நடத்துவாங்க ஏபிஜிபின்னு சொல்லிட்டு. பட் எண்ணியலுக்குள்ளேயே அது வந்துடும் கண்டிப்பா. அது எல்லாமே சேர்த்து நம்பர் சிஸ்டம் தான். புரியுங்களா? ம். 5வது டாபிக். இதுக்கு அடுத்து என்ன டாபிக்?
நீங்க கொஸ்டின் கேப்பீங்களா சார் அது? ஆமாம். தியரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுலேருந்து கொஸ்டின் கேட்பேன் தான். சரி, ஓகே. இப்போ ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்கே தரலாமே சார். ஓகே. சரி, இந்த ஒரு சம் மட்டும் கொடுக்குறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு சம் மட்டும். 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், அப் டு 10 சென்டிமீட்டர் என்றவாறு பக்க அளவுகளை கொண்ட கனசதுரம் ஒன்றின் கன அளவுகளின் கூடுதல் என்ன? 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், அப் டு 10 சென்டிமீட்டர். பக்க அளவு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே தான், பக்க அளவு கொடுத்துருக்கேன். அப்போ கனசதுரம் அதனுடைய கன அளவு ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்றேன். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா, கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஏ கியூபு. ஸோ ஏ கியூபுங்கிறனால நீங்கள் பார்க்க வேண்டியது 5 கியூப், 6 கியூப், 7 கியூப், அப் டு 10 கியூப் வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ திரும்ப உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்லிடுறேன். முதல் இயல் எண்களுடைய கணங்களின், ஏன்னா கியூபில் இருக்குல்ல, கணங்களின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அப்போது நீங்கள் இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 1லேருந்து 10 வரைக்கும் போடணும். திருப்பி 1லேருந்து 4 கழித்து என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரி, ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir.